ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கல, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இந்தியால நிறைய வகையான ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். அதெல்லாம் நமக்கு ஓகேயா இருக்கும். ஆனா யூகே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ்லயே ஒரு வாஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்கு. யூசுவலா நம்ம ஊர்ல கிடைக்கிற கோக், பெப்சி கூட இங்க கிடைக்கும். ஆனா அதிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இங்க உள்ள லோக்கல் பீப்பிள்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு 6 வகையான ட்ரிங்க்ஸ் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். லிப்டன் ஐஸ் டீ, பவர்ரேட், ஃபேண்டா, ஃபேண்டால மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். ஃபேண்டால நம்ம ஊர்ல நீங்க 2, 3 டைப் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாக்டர் பெப்பர் பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒயசிஸ்லயே 2 வகையான இருக்கு. ஒண்ணு வந்து சம்மர், இன்னொன்னு சிட்ரஸ் ஃப்ரூட். இப்போ என்ன பண்ண போறோம்? ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ரைட்டா, லெஃப்ட்டா? லெஃப்ட்டா? அப்ப ரைட். ஒயசிஸ். இது எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராபெரி, செர்ரி இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலந்த கலவையாக இருக்குது. ஓகே, நாட் பேட், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த ட்ரிங்க் வந்து ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் கிடையாது. அதாவது ஒரு கேஸ் எதுவுமே இல்லை. பட் இது கேஸோட இருக்குது. ஃப்ரூட் ஃப்ளேவர். இது எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் அந்த பபுள்கம் சொல்லுவோம்ல, அந்த பபுள்கம் வந்து சூவிங்கம் டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? இதா? அப்பனா இதுதான். இதுவும் கேஸ் ட்ரிங்க் தான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். யூகேல நீங்கள் எந்த ட்ரிங்க் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பாட்டில் வாங்குறதாலும் சரி, இந்த லிட் வந்து அதோடய அட்டாச் ஆகிருக்கும். நாட் லைக் இந்தியா. ஏன்னா ஒன்று இந்த மூடி தொலையாமல் இருக்கும், ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக்கை சேவ் பண்ணுறதுக்காக இந்த பாட்டிலோடு சேர்ந்து இந்த மூடியும் போயிடும். இது ஒரு நல்ல ஐடியா தான். இது பேரே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, டாக்டர் பெப்பர் அப்படின்னு. அப்புறம் தான் இதை பற்றி கேட்டேன். இது என்னடான்னா, காய்ச்சல் ஜுரம் வந்தால் இதெல்லாம் வாங்கி குடிப்பாங்களாம். சரி, அதை என்னென்னு ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மச்சு வாட மாதிரி வருது. இதை எப்படா குடிக்கிறானுங்க? சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நான் குடித்ததுலேயே ஒரு கேவலமான ட்ரிங்க்னா இதுதான். மூட்டை பூச்சி வாட வருது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஹையாக சேல் ஆகிற ட்ரிங்க்கில் இதுவும் ஒன்று. இவ்வளோ ஒரு கேவலமான டேஸ்ட் அவனுங்களுக்கு. அடுத்து எந்த ட்ரிங்க் எப்படி இருக்க போதோ தெரியலையே. இதா இது லிப்டன் ஐஸ் டீ. எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன எப்படி இருக்குன்னு இதுவும் கேவலமாக தான் இருக்கும் போல. இது எப்படின்னா, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. இது எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, தண்ணியில் டீ தூள் போட்டு அதில் லெமனை புழிஞ்சு குடித்தா எப்படி இருக்கும்? லெமன் டீ மாதிரியும் இல்லை. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது. குடிக்க நல்லா இருக்கு, நாட் பேட். அடுத்து 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று ஒயசிஸ், இன்னொன்று பவர் ரேட். இதா? இது ஒயசிஸ் சிட்ரஸ். இது எப்படி இருக்க போதோ? சூப்பராக இருக்கு. இடம்லாம் ஜிப்புன்னு இருக்கும். எப்படி சொல்லணும்னா, நம்ம ஊரில் இந்த சாத்துக்குடி ஜூஸ் இருக்கும்ல, நீங்கள் இந்த ரோட் சைட்லாம் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்டாக சேம் அதே டேஸ்ட்டு தான். சூப்பர், கிரேட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பவர் ரேட். இதை ஏன் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, அது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது இந்த ட்ரிங்க்ஸு.
பார்க்கவும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கவே நிறைய பேர் வாங்கி குடிச்சு நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். திங்க் ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னா சோப்பு தூள் மாதிரியே இருக்கு. எப்படி குடிக்கிறானுங்கன்னே தெரில, சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரை பண்ண 6 ட்ரிங்க்ஸுக்கும் 10 அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் கொடுக்குறோன்னு ரேங்கிங் வைஸ் தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒயசிஸ். இவன் தான் இருக்கிறதுலையே நான் ட்ரை பண்ண 6 ட்ரிங்க்லேயுமே ஒரு சூப்பரான ட்ரிங்க். எனக்கு முக்கியமாக சொல்ல போனால் கார்பனேட்டடும் கிடையாது, எந்த ஒரு கேஸும் கிடையாது, நார்மலாக இருக்குது. இதுக்கு 10க்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 9 கொடுக்கலாம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. நம்ம டேஸ்ட்டு பொறுத்து இதுக்கு மார்க் கொடுக்கணும்னு பார்த்தா 10க்கு 9 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒயசிஸ் சம்மர் ஃப்ரூட். எனக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுக்கலாம். அடுத்து ஃபேண்டா மிக்ஸ்டு ஃப்ரூட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு தெரில, பட் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணுறது, ஒரு பபுள்கம் ஃப்ளேவர் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். 10க்கு 6 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லிப்டன். நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. 10க்கு 4 கொடுக்கலாம். இவனுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த சோப்பு தூளுக்கு 10க்கு 1 கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டை பூச்சி. இவனுக்கெல்லாம் பாயிண்ட்ஸே கொடுக்கக்கூடாது, 10க்கு -10 கொடுக்கலாம். இவனுக்கு பாயிண்ட்டே கிடையாது, இவன் இந்த ரேஸ்லேயே கிடையாது. சத்தியமாக இது யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஏதாவது ஒரு ட்ரிங்க் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னதை வச்சு இது எதையாவது உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அது என்ன ட்ரிங்க்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஷா அண்ட் பூ. பை.